என்ன புகாரா? ஆமா அமீருல் முமினின். ஹாத்திப் இப்னு பல்தாவுக்கு எதிராக? இல்ல, இவங்களோட வேலைக்காரங்களுக்கு எதிராக. இவங்க என்கிட்ட தான் வேலை செய்றாங்க அமீருல் முமினின். என்ன பண்ணாங்க? இவன் ஒட்டகத்தை திருடிட்டான். திருடுனியா? ஆமா அமீருல் முமினின். அப்படின்னா அல்லாஹ்வுடைய வேதத்தின் படி உனக்கு தண்டனை கிடைக்கும். ஒட்டகத்தை என்ன பண்ண? முதல்ல அதை சொல்லு. அதை அறுத்துட்டேன், நானும் சாப்பிட்டேன், இவங்களுக்கும் சாப்பிட கொடுத்தேன். எதுக்காக நீ இப்படி செஞ்ச? அவனுக்கு பயப்படாத, தைரியமா சொல்லு. பசி தாங்க முடியல அமீருல் முமினின், எனக்கு வேற வழி தெரியல. உன் வேலைக்காரங்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்க மாட்டியா ஹாத்திப்? சக்தியும் ஆற்றலும் அல்லாவுக்கே தவிர வேற இல்ல. மக்கள் மனசுல ஈரம் இல்லாம போயிடுச்சு. அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு சாப்பாடு கொடுக்காம இருக்கியா? அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தடை செஞ்ச உணவு கூட அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா மாறிடும். அல்லாஹ் தான் வேதத்தில் சொல்றான், நிர்பந்திக்கப்பட்டு வரம்பை மீறாமலும் பாவம் செய்ய நினைக்காமலும் தடுக்கப்பட்டதை புசித்தால் இறைவன் மன்னிக்கிறதா சொல்றான். நிர்பந்தத்தினால இவர் திருடி இருக்கலான்னு சந்தேகப்பட்டு இவரை மன்னிக்கிறேன். சந்தேகத்தின் அடிப்படையில யாரையும் நான் தண்டிக்க மாட்டேன். சந்தேகத்தின் அடிப்படையில தண்டிப்பதை விட மன்னிப்பது சிறந்தது. நீங்க 3 பேரும் போலாம். அப்ப என் ஒட்டகம் அமீருல் முமினின். அல்லாவே அவங்கள மன்னிச்சு விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் நான் உனக்கு தான் இதுக்கான தண்டனையை கொடுப்பேன். இந்த குற்றம் நடக்கிறதுக்கு காரணமே வேற யாரும் இல்ல, நீதான். வழக்காளியே, உன் ஒட்டகத்தோட விலை என்ன? 400 திர்ஹம். இவருக்கு நீ 800 திர்ஹம் கொடுக்கணும். ஆனா அது 2 மடங்கு விலையாச்சே. கொடுத்துதான் ஆகணும். உன் வேலைக்காரங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்தியான்னு நான் விசாரிப்பேன். அவங்க பட்டினி கிடந்து அதன் காரணமா அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கான தண்டனை உனக்கு தான் கிடைக்கும். தீர்ப்பு சொல்லி